Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம டெக் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்றதா பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் இந்த மாதிரியான டெக் வீடியோஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் அதுக்கப்புறம் கேட்ஜெட்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் டெக் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே டெலீட் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு கேட்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்படி வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைடு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இதில் இமேஜ் சைஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் யூடியூப் தம்ப்நெயில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போது யூடியூப் சேனல் லோகோ இல்லாட்டி யூடியூப் சேனல் பேனர் இல்லாட்டி யூடியூப் தம்ப்நெயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கவர் ஆர்ட் எது வந்து நீங்கள் மேக் பண்ணி போகிறீங்களா அந்த சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காண்டி யூடியூப் தம்ப்நெயில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சைஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சைஸுக்கு ஏற்றாப்புல அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 5 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4வது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் தான் ஆட் பண்ண போகிறீங்க. கலருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த கலர் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டிபிள் கலர்ஸ் வந்து வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக யூஸ் பண்ண கலர்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. இல்லை ப்ரோ நானே வந்து பார்த்திங்கன்னா கலர் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுசில் ஒரு சின்ன ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்து மூவ் பண்ண அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் சேஞ்ச் ஆகும். நான் இப்போ அதாவது ப்ளூ கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழேயுமே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாகவும் அது மட்டும் இல்லாமல் டார்க்காகவும் ஆகும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஓகேன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணணும்னா டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஆட் ஆகிடுச்சு. இல்லை ப்ரோ எனக்கு வேறு கலர் வேணும் நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏரோ மார்க் ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் பழையபடி மாறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு மல்டிபிள் கலர் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அதே கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் அப்படின்னு இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண மல்டிபிள் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகுது. இல்லை அப்புறம் நானே வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். மேலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஆப்ஷன் கிட்டே ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 by 1 உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இருக்கக்கூடிய அந்த மேலே டாப்பில் இருக்கக்கூடிய 6 ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு சொல்லி காமிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ கிளிக் பண்ணி காமிக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து ஷோ ஆகுற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கிட முடியும். அதுக்கப்புறம் 2வது ஆப்ஷன் அதாவது அந்த டேப்லெட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுனில் சைடாக பிடிச்சிருக்காங்க. 3வது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ்ஸு மைனஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அதுக்கப்புறம் ரைட் சைடு அதுக்கப்புறம் கலர் ஐக்கன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கலர் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ரைட் சைடு வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் கலர் ஐக்கன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்ன கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அதாவது ரெட் கலர் வந்து ஆட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கலர் ஆட் பண்ணிங்களோ அது வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வான கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கலரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கிடுவேன். ஸோ பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மல்டிபிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ட்டு இருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மல்டிபிள் கலர் வந்து ஆட் ஆகிடும். பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த இது கேன்சல் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கலர் வந்து கிடச்சிருச்சு. இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4வது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ 3வது இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இல்லை இம்போர்ட் அப்படின்னு 2வது ஆப்ஷனாக இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்கு வந்து போயிடும். இதில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் இந்த மாதிரியான உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து பிஎன்ஜி மெத்தடில் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இல்லாட்டி உங்களுடைய ஃபோட்டோ வேணாலும் ஆட் பண்ணணும்னா ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய ரேஷியோ இருக்கும், 1:1, அதுக்கப்புறம் 16:9, ஸோ 4:3 இந்த மாதிரி நிறையா ரேஷியோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொட்டேட் பண்ணணும்னா ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சைடுமே. ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏதாவது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ இல்லாட்டி எனக்கு வந்து சர்க்கிளாக வேணும் ப்ரோ, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாக் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஷோ ஆகும். இதுக்கப்புறம் இதுலேயுமே எனக்கு ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ 1:1 வந்து பெட்டர் பண்ணலாம். ஸோ இப்படி தான் கரெக்டாக சர்க்கிள் அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் காமிக்க முடியும். ஸோ ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ பண்ணதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வந்து கிடச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ சுற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லைன் மாதிரி தெரியணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதோட கலர் திக்னஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3A வந்து போதுமானதான், 3 கூட வேண்டாம், 2 ஸோ 2 வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். ஸோ பண்ணதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து 2வது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய அந்த ஏ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணிக்கிடுறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த பார்த்திங்கன்னா நியூ டெஸ்ட் அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் 2வது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய எடிட் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஓகே அப்படிங்கிற பட்டன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணது வந்து ஷோ ஆகும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா கலர் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்லேயே இருக்கட்டும்ன்ட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் ரேச்சர். ஸோ டெஸ்ட் ஏர் அப்படின்னா என்னென்னா இந்த டெஸ்ட்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேலரியில் உள்ள ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைனாக வந்து ஷோ ஆகும். ஸோ கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அந்த கேலரி ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து டிக்கை கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் டெவலப் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதுலேருந்து தான் நான் ஒன்று டெவலப் பண்ணேன். ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ ஃபாண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டெவலப் பண்ண இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ண ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம்
ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு. ஸோ இந்த பேக்ரவுண்டை வந்து டெஸ்ட்டுக்கு ஆட் பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வந்து டெஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டாக இருக்குன்னு நினைக்கிங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தம்ப்நெயிலே வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக வந்து மாற்ற முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுவுமே கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு என்னது ஷோ ஆகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு சூப்பராக இருக்கும், ப்ளூவு, ஒயிட்டுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட்டு வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3வது இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸு, இமோஜி, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாலிபால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் ஐக்கானு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வாய்ஸ். ஸோ இதில் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் வாய்ஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஏதாச்சும் டெஸ்ட்டு ஆட் பண்ணி உங்கள் இமேஜுக்கு நேராக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இமோஜி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3வது இருக்கக்கூடிய ஆப்ஷனு. ஸோ அதை செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு நிறையா ஃபன்னி இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ அழுகிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரியான நிறையா ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெட்டர் பண்ண வேண்டாம். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎன்ஜி மெத்தட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செலக்ட் பண்ணக்கப்புறம் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி சேவ் பண்ணுறதுனா மேலே இருக்கக்கூடிய 3 பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அப்படின்னு இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அல்ட்ரா அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் சேவ் டு கேலரி அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே பிக்சல் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குன்னு தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க அன்பா. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வீக்ஸ் வந்து போகிறதில்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்களாச்சும் நம்ம சேனலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.